ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்ய இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டச்சுக்காரர்கள், டேனியர்கள். ஸோ இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. அப்கமிங் குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2, குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் கேட்கக்கூடிய ஆஸ்பெக்ட் இருக்க ஏரியா. ஜிஎஸ்சில் பார்த்திங்கன்னா இது 16வது வீடியோ, ஐஎன்எம்மில் பார்த்திங்கன்னா இது செகண்ட் நோட்ஸ் வீடியோ. ஸோ இது ஃபஸ்ட்டு நான் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறமா இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்களுக்கு தொடர்ந்து வருகை புரிஞ்சிருப்பாங்க இந்தியாவுக்கு. நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி 1902 உருவாக்கியிருப்பாங்க. முதல் வர்த்தக மையம் மசூலிப்பட்டினம் ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. அங்கே வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க 1605. 1605 அம்பாயினா அப்படிங்கிற தீவு வந்துட்டு பகுதியை கைப்பற்றியிருப்பாங்க. யார்கிட்ட இருந்தால் போர்ச்சுகீசியர்கிட்ட அது இருந்திருக்கும், அது வந்து டச்சுக்காரர்கள் கைப்பற்றியிருப்பாங்க. இது இந்தோனேஷியாவில் இருக்குது. அதே மாதிரி போர்ச்சுகீசியர்களிடமிருந்து நாகப்பட்டினத்தை கைப்பற்றியிருப்பாங்க. அதோட ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்களோட தலைநகரம் டச்சுக்காரர்களோட தலைமையகம் வந்துட்டு பழவேற்காடு புலிக்கேட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு தலைநகரம். அதுக்கடுத்து வந்து 1690 நாகப்பட்டினத்துக்கு மாற்றிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பழவேற்காடு, அடுத்து நாகப்பட்டினத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இது வர்த்தகம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பட்டு, பருத்தி, இண்டிகோ, அரிசி, அபினி, கருப்பு மிளகு, நறுமணப் பொருட்களுக்கு வந்து மோனோபோலி ட்ரேட், அதாவது இவங்க தான் வந்து கட்டுப்பாடு வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் மோனோபோலின்னு சொல்லுவாங்க, ஏகபோக உரிமை. அடுத்து முக்கியமான தொழிற்சாலைன்னு பார்த்திங்கன்னா பழவேற்காட்டில் இருக்குது. சூரத்து, சின்சுரா, காசிம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், பாலசோர், கொச்சின்னு. அடுத்து 1623 டச்சுக்காரர்கள் அம்போய்னாவில் வந்துட்டு வணிகர்கள், ஆங்கில வணிகர்கள், ஜப்பானியர்களை வந்து கொண்டிருப்பாங்க. அதன் மூலிமா ஆங்கிலேயருக்கும் டச்சுக்காரர்களுக்கு இடையே பகைமை உண்டாயிருக்கும். இதன் விளைவாக வந்து ஃபெரடா போர் அப்படிங்கிறது 1759 நடந்திருக்கும். இதில் வந்து டச்சுக்காரர்கள் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க, ஆங்கிலேயர்கள் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. இதுக்கப்புறமா படிப்படியாக ஆங்கிலேயர்கிட்ட வந்து நிறைய பகுதிகளில் இழந்திருப்பாங்க. 1795 மேக்ஸிமம் எல்லா பகுதியுமே இழந்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் டச்சுக்காரர்கள்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் என்னென்ன ஆதிக்கம் செலுத்துனாங்கன்னா பழவேற்காடில் கெல்டிரியா கோட்டை அப்படிங்கிறத நிறுவியிருப்பாங்க. இதுதான் அதிகாரத்தோட இருப்பிடமாக இருந்தது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. பழவேற்காட்டில் 1910 செட்டில்மெண்ட்டை உருவாக்கியிருப்பாங்க, அதாவது குடியேற்றத்தை. போர்ச்சுகீசியரிடமிருந்து 1502 கண்ட்ரோலை எடுத்திருப்பாங்க பழவேற்காடு பகுதியை. வைரங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கும் பழவேற்காட்டிலேருந்து. அதேமாதிரி இவங்களோட கோட்டை கைப்பற்றிய இடம்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கும் நாகப்பட்டினம், புன்னக்காயல், பரங்கிப்பேட்டை, போர்ட் நோவான்னு சொல்லுவாங்க, கடலூர், தேவனாம்பட்டினம். அடுத்து டேனியர்கள். டேனிஷ் கிழக்கு இந்திய கம்பெனி 1616. தரங்கம்பாடியில் வந்துட்டு 1620. அதுக்கப்புறமா 76 வந்துட்டு சொரம்பூரில் இவங்களோட பகுதியாக கைப்பற்றி கண்ட்ரோல் பண்ணிகிட்ருப்பாங்க. அடுத்து செரம்பூர் அப்படிங்கிறது தான் இந்தியாவில் வந்து டேனியர்களோட தலைமையகமாக விளங்கும். அடுத்து 1845 இந்தியாவில் உள்ள அனைத்து குடியேற்றங்களும் ஆங்கிலேயருக்கு விற்றுருப்பாங்க. டேனிஷ் பார்த்திங்கன்னா தரங்கம்பாடியை வந்து டேனஸ்பெர்க் அப்படின்னும் அழைப்பாங்க. அதே மாதிரி டென்மார்க் மன்னர் வந்து சீகன் பால்கை வந்து இந்தியாவுக்கு அனுப்பியிருப்பார். சீகன் பால்கு தான் தரங்கம்பாடியில் அச்சுக்கூடத்தை அமைச்சிருப்பார். அதுக்கப்புறமா இந்த மேப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு போர்ச்சுகீசியர்களோட பகுதியை டாமன், டையூ, பசீன், கோவா, கள்ளிக்கோட்டை, கொச்சின் இந்த பகுதியெலாம் இருக்குது. அடுத்து டேனியர்கள், டச்சுக்காரர்கள். அடுத்து சின்சுரா, பழவேற்காடு, நாகப்பட்டினம் பகுதி. அடுத்து டேனியர்கள், செரம்பூர் இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க மேப்பில். சில நேரம் என்னென்னா அதாவது வரிசைப்படுத்த சொல்லி கேட்பாங்க. கிழக்கிலேருந்து மேற்கு, மேற்குலேருந்து கிழக்கு, இல்லை இந்த பகுதியில் எது வந்து போர்ச்சுகீசியரோட பகுதியாக இருந்தது, எது டச்சுக்காரர்கள் பகுதியாக இருந்ததுன்னு கேட்கலாம். ஸோ இங்கிலீஷ் பொறுத்தளவுக்கும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் டச்சு, போர்ச்சுகீஸுக்கு அப்புறமா வந்திருப்பாங்க. யுனைடெட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆஃப் நெதர்லாந்து வந்து 1602 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி மசூலிப்பட்டினத்தில் இருக்கும். அம்பாய்னா அப்படிங்கிற இடத்த வந்து
கேப்சர் பண்ணியிருப்பாங்க. இது போர்ச்சுகீசியர்கிட்ட இருந்திருக்கும். அடுத்து நாகப்பட்டினத்தையும் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அதுவும் போர்ச்சுகீசியர்கிட்ட இருந்து தான் இது கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஹெட் குவார்ட்டர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு புலிகேட் இருக்கும். அப்புறமா லேட்டராக நாகப்பட்டினத்தில் ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க 1690. ட்ரேடு பார்த்திங்கன்னா சில்க்கு, காட்டன், இண்டிகோ, ரைஸு, ஓபியம். அடுத்து மோனோபோலைஸ்டு ட்ரேடு வந்து பிளாக் பெப்பர்லையும் ஸ்பைசிஸ்லையும் பண்ணியிருப்பாங்க. இவங்க தான் இம்பார்ட்டண்ட்டு ட்ரேடு பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த டைமில். அடுத்து ஃபேக்ட்ரிஸ்ன்னு பார்த்திங்கன்னா புலிகேட், சூரத், சின்சுரா, கசீம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், பாலசோர், கொச்சின்னு. அடுத்து 1623 வந்துட்டு டச்சு வந்து இங்கிலீஷ் ட்ரேடர்ஸையும் அடுத்து ஜப்பானை சார்ந்தவங்களையும் அம்பயானாங்கிற இடத்துல வந்து கில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் மூலிமா பிரிட்டிஷ் கூட வந்துட்டு இவங்கக்கிட்ட கிளாஷ் ஆகிருக்கும். பேட்டில் ஆஃப் பெதராங்கிறது வந்து டச்சுக்கும் இங்கிலீஷுக்கும் நடந்த பேட்டில். இதில் வந்து டச்சு லூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா நிறைய செட்டில்மெண்ட்டை அவங்க இழந்திருப்பாங்க 1795 அந்த டைம்லலாம் பிரிட்டிஷ்ட. அடுத்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா புலிகேட்டு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா. அங்கே வந்து ஃபோர்ட் கெல்டீரியா அப்படிங்கிறத வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க 1613. புலிகேட்டில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணது 1610. அடுத்து 1502 இருந்தே போர்ச்சுகீஸோட கண்ட்ரோலில் இருந்து டச்சு வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கோம். டைமண்ட் வந்து புலிகேட்டில் இருந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நாகப்பட்டினம், புன்னக்காயில், போர்ட் நோவா, கடலூர், தேவனாம்பட்டினம்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கும். ஸோ இந்த மேப் பார்த்துக்கோங்க. இதில் வந்து யார் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லி கேட்கலாம். டேனிஷ் பொறுத்தளவுக்கும் சார்ட்டர் இஷ்யூ பண்ணது 1616. டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ் ஆனது அந்த டைமில் தான். அடுத்து டிரான்ஸ்கியூபாருங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது. அதோட செட்டில்மெண்ட் பார்த்திங்கன்னா 1620. அடுத்து வந்து பெங்காலில் இருக்குது. சீரம்பூர் வந்துட்டு 1676 செட்டில்மெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா டேனிஷ்க்கு வந்து சீரம்பூர் பெங்காலில் இருக்கிறது தான். அப்புறமா எல்லா செட்டில்மெண்ட்டையும் வந்து பிரிட்டிஷ் எப்பவும் லூஸ் பண்ணியிருப்பாங்க, செல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1845. டிரான்ஸ்கியூபாரை வந்துட்டு டேனஸ்பர்க் அப்படின்னு அழைச்சிருப்பாங்க. டென்மார்க்கோட கிங் வந்து ஜெகன்பல்க் வந்து ஜீகன்பர்க்கை வந்து இந்தியாவுக்கு அனுப்பியிருப்பாங்க. இவர் தான் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து டிரான்ஸ்கியூபார் தரங்கம்பாடியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் ஓவராலாக 2 பேர் பார்க்கக்கூடியது, டச்சு அண்டு டேனிஷ் இவங்களை பற்றி. ஸோ அப்கமிங் வீடியோஸில் மற்ற ஜிஎஸ்க்கான நோட்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.